Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. கீழே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சின்ன ஒரு விஷயம், நம்ம அந்த பஞ்சாயத்து நேற்று பேசணும். அது பஞ்சாயத்தே கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய தரப்பில் நான் சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி அவரை சொல்லணும்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அவங்களோட சேனல் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. பட் பரவாயில்ல, எனிவே அது பிரச்சனையை முடிச்சிருங்க. சும்மா அதை பற்றி யாரும் பேச வேணாம். சரி, நம்ம இப்போ எக்ஸாம் முக்கியம், எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதெல்லாம் வேணாம். நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து தேவையெல்லாம் போய் அடுத்த சேனலில் போய் சொல்கிறதெல்லாம் வேணாம். எனக்காக யாரும் பேச வேணாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது போதும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கீழே அந்த லைக் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கள்ல. ஒரு 40 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க 1 மார்க்கை படிச்சிருங்க. 1 மார்க் வந்து ஒரு 15 1 மார்க்காக கரெக்டாக இருங்க. புக் பேக் வந்துடும். ஒரு 16 17 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 15 வந்துடும், பார்த்துக்கோங்க. சரிங்க சார், ஒரு 4 5 மார்க் எழுத மாதிரி சொல்லுங்கள் சார், நாங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்க. நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கிறது மட்டும் படித்தா 5 5 மார்க் எழுதிடலாம். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சாப்டர் 1 2 கொஸ்டின் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதில் 6 கொஸ்டின் எஃப்ஓஜி, அந்த ஜஸ்ட் அந்த 10th போட்ட எஃப்எக்ஸு. அப்புறம் சாப்டர் 3 நேப்பியர் ஃபார்முலா படிச்சிருங்க. இந்த 4வது சம் படிச்சிருங்க. அடுத்தது சாப்டர் 4 வந்து மேத்தமேட்டிக்கல்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லாத. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரப்போகுது. நான் கொடுத்த சம்மாவது பார்த்துட்டு போ. சும்மா அந்த 3 ஸ்டெப்பு போட்டால் 3 மார்க்கு. அடுத்த சாப்டர் 5 பாரு, மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்க பாரு, எவ்வளோ சம் இருக்குது? 6 சம் இருக்கா? அதை பார்த்துட்டு போ. சாப்டர் 6 எவ்வளோ சம் இருக்குது? 4 சம். அதில் ஒரு சம் இருக்குது, இன்டர்செப்ட் ஃபார்முக்கு மாற்றுறது. கண்டிப்பாக இன்டர்செப்ட் ஃபார்முலா நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது கண்டிப்பாக அது கேட்பான். 14 15 மரணம் இம்பார்ட்டன்ட்டு. நீ வந்து எக்ஸாம்பிளோட படிச்சுட்டு ஃபார்முலா படிச்சுட்டு போயிரு. ஸோ அடுத்தது சாப்டர் 7 8 நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். கட்டாயமாக ஒன்று வந்துடும் பாரு. 8th சாப்டர்லாம் உனக்கே தெரியும், மீடியனு 4F ரெண்டுமே வந்துடும். 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் தப்பு பண்ணிடாத, இல்லைனா ஃபெயில் ஆகிடுவேன். ஸோ செங்கோண முக்கோணம்னு சொல்லுவாங்க. கோப்ளானர் ஒரே தளத்தில் அமையும். சரியா? ஸ்கியூ மேட்ரிக்ஸ் பார்த்துரு, ஒரே ஒரு சம்மு. 7.1 அந்த ஸ்கியூ மேட்ரிக்ஸ் தான். 7.2 4th சம்யா, 1/A 1/B 1/C ஈஸி. ஃபேக்டர் தியரமில் 2 சம் தாயா, அதில் 8ABC அந்த சம் வந்துடும். இல்லைனா எக்ஸாம்பிளில் பாருங்கள் 7.25 நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. இந்த 3 எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் இன்டூ பண்ண ஆன்சரு. ஜஸ்ட்டு நீ இப்படி இன்டூ பண்ணிவிட்டு அங்கே என்னமோ மாற்றம் பண்ணணும், மைனஸோ ப்ளஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். லைட்டாக அந்த மாற்றம் மட்டும் பண்ணிட்டு ஆன்சர் வரலனா ப்ரூஃப் அவனே கொடுத்துருவாங்க, எடுத்து எழுதிரு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதை பார்க்க மாட்டேயா பாஸ் பண்ணுறதுக்கு? அடுத்தது இந்த தியரம் இப்படி வந்துடும். சரி, மஞ்சள் கலரில் பாருங்கள், இந்த 4 சம் மார்க் பண்ணியிருக்கேன் 10.4. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சம் வருது. 10th சாப்டரில் 2 வரும். இந்த 4 சம் எப்படியாவது படிச்சுட்டு போயிரு, கண்டிப்பாக ஒன்று வந்துடும். 12th சாப்டரில் பேஸ் தியரமில் உனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃபேக்ட்ரி சம் இருக்குல்ல, அது மெஷின் 2 அந்த சம் 3. 4th சம்மு எக்ஸாம்பிளில் இந்த 12.17 வந்து 12.17 தான் நினைக்கிறேன். எஸ், 12.17 12.22 இது ரெண்டுமே நம்ம ஜூனில் கேட்டிருக்கனால நீங்கள் படிச்சிருங்க. பேஸ் தியரம் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். நீ இதெல்லாம் பார்த்து முடிக்க சாயங்காலம், இப்போ நீ படிக்க ஆரம்பிச்சா கூட சாயங்காலம் 7 மணி 8 மணிக்குள்ளே நீ முடிச்சிடலாம். நீ 50 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். 40 50 மார்க் மேலே எடுக்கலாம். ஏன் 6 5 மார்க் வரும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வேணாம், 5 நான் சொல்கிறேன். இப்போது இந்த வெள்ளை கலரில் எழுதி மஞ்சள் கலரில் எழுதியிருக்கேன். எல்லாமே படித்தா எப்படிங்க சார்? எல்லாருமே படித்தா நான் இங்கே 70ன்னு போட்டிருக்கலாம், அதை எடுத்துடலாம். எப்படிங்க சார் அப்படின்னா 6 5 மார்க் எழுதிக்கலாம். 7 எழுதிலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்டெக்ரலும் போடல, ட்ரிக்னாமெட்ரியும் போடல. ட்ரிக்னாமெட்ரியில் நேப்பியரும் இந்த 4வது சம் போட்டிருக்கு. இதை நம்பியெல்லாம் போக முடியாது. ஆனால் இன்டெக்ரல் நான் போடல. இன்டெக்ரல் படிக்கணும்னு ஆசை இருந்தால் நேற்று வீடியோ நைட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 11.11 நான் சொல்கிற அந்த 4 சம் படிச்சிங்கன்னா இன்டெக்ரல்லையும் ஒரு 5 மார்க் வந்துடும். இல்லை சார் இன்டெக்ரல்லாம் வேணாம் அப்படின்னா இதுலேருந்து படிச்சிங்கன்னா 6 5 மார்க் வந்துடும். இது ஆனால் எல்லாமே படிக்கணும். எல்லோ மட்டும் படிச்சுட்டு போகாத. ஒயிட்டு எல்லோ எல்லாமே சேர்த்து. எல்லோ யாருக்குன்னா 40 எடுக்க போகிறவனுக்கு, பாஸ் பண்ணுறவனுக்கு. பாஸ் பண்ணுற முடிஞ்சா 2 மார்க் 3 மார்க் வேணும்னா படிச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க்கும் ஐடியா சொல்கிறேன் பாரு, பார்த்துடலாம். லோடாக ரொம்ப டைம் ஆகுது. ஸோ 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. சாப்டர் 1 ஆல்ரெடி உங்கள் மிஸ்ஸுங்க படிக்க வச்சுருப்பாங்க. 1.1 தெரியும். 1.3 வந்து என்ன சம்மு, ரேஞ்சு டொமைன் அதுதான் கேட்பான். ஸோ அதுவுமே நான் இங்கே எழுதியிருக்கேன், FOG GUF. சாப்டர் 2 வந்து இது. ஸோ இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் பார்க்குறக்கு. சாப்டர் 1 4 5 7 8 10 or 12. இந்த 10 or 12 ஏதோ ஒன்றாவது பாரு. ஸோ இந்த 6 சாப்டரில் நீ பார்த்தீங்கனாலே ஒன்றால் சொன்னால் நம்ப மாட்டேன் 4 அல்லது 3 2 மார்க் 3 3 மார்க் கூட எழுத முடியும். நான் சொல்கிறது மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது. மஞ்சள் கலரில் மார்க் பண்ணாமையும் அண்டு பண்ணதையும் இது போர்டில் எழுதியிருக்க எல்லாமே சேர்த்து படிச்சிங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். நல்லா கேட்டுக்கோ, 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். இருக்கிறதுலே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? சாப்டர் 1 இது பார்த்துக்கோ. சாப்டர் 2ல் இன்இக்வாலிட்டி பார்த்துக்கோ.
அந்த இண்டிசஸ் பார்த்துக்கோ, சிம்பிளிஃபை ரொம்ப சிம்பிள். சாப்டர் 3ல் ஒரே ஒரு சம்மு, சாப்டர் 4ல் ஃபேக்டோரியல் கேட்டுருவான். 4.2ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது கேட்டுருவான். டேபிள், ஐஐடி, ஜேஇ, பனானா சம்மு கேட்டுருவான். 4.3ல் அந்த என்சிஆர் அது கேட்டுருவான். 5th சாப்டரில் பாருங்கள் எவ்வளோ சம் இருக்குது, நீங்களே பாருங்கள். 5 கணக்கு இருக்குமா, 8866 அந்த சம்மு, ஒரு 5 கணக்கு. இது படிக்க மாட்டியா, இதையாவது பார்த்துட்டு போ. அடுத்தது சாப்டர் 6ல் கொலினியர் மட்டும் பார்த்துட்டு போ. கொலினியர், அட்லீஸ்ட் கொலினியர். அடுத்தது சாப்டர் 7லலாம் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த வெள்ளை கலர், மஞ்சள் கலர் எல்லாமே படி. மஞ்சள் கலர் காரணங்களுக்கு தான் மஞ்சள் கலர், அதாவது ரொம்ப முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது. ஸோ அதனால் சாப்டர் 7 வந்து 70 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே படிச்சிரு, ஈஸி. இதில் எப்படி சாரஸ் ரூல் கேட்டுருவான், இல்லை அப்படின்னா அந்த 7.2ல் ஏதாவது டிட்டர்மெண்ட் கேட்டுருவான், 7.4ல் அந்த ட்ரையாங்கிள் கேட்டுருவான், இல்லைனா 5, 6 அந்த பெரிய சம் கேட்டுருவான். 8வது சாப்டர் தான் எல்லோரும் விட்றீங்க பாருங்கள். 8.1ல் அந்த 3 சம்மு, 8.2ல் 3 சம்மு, 8.3யும் 4 சம் தான். என்ன ஒரு மாற்றம், 8.3ல் மட்டும் சின்னதாக கணிப்பு, டாட் ப்ராடக்ட்னு என்னென்னு தெரிஞ்சுட்டு படி. அடுத்து 8.4ல் கிராஸ் ப்ராடக்ட்னு என்னென்னு தெரிஞ்சுட்டு படி. போன வருஷம் ஒரு கேள்வி கேட்டான், A cross B, இதுவே யாருமே போடலை, யாருக்குமே தெரியல. நான் என்ன பண்ணுறது, A cross B தெரியாது. அந்த மாதிரி மாடுலஸ் எடுக்க சொல்லுவாங்க, மேக்னிடியூட் எடுக்க சொல்லுவாங்க, ஈஸி. இது நான் சொன்ன சம் படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் இதில் எழுதி, ஒரு 2 மார்க் 3 மார்க் இதில் எழுதிடலாம். ஸோ அப்போ 7, 8 முக்கியம் பாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. அடுத்தது பாருங்கள் 10th சாப்டர் பேசிக் டிஃப்ரென்சியேஷன், U/V UV ஃபார்முலாவில் தானே 1 மார்க் கொடுத்துருவோம். எப்படியும் ப்ராடக்ட் ரூலு, கோஷன்ட் ரூல் தான் கேட்க போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த சம்ஸ் எல்லாம். 10.3 செயின் ரூல் போட மாட்டியா, ஒரு 5 நிமிஷம் வேலை எடுத்து இந்த சம் கண்ணில் பார்த்தினா போதும், சரியா? எனக்காக பாரு, கண்டிப்பாக போகும். இதுலேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். சாப்டர் 12 பாரு, பேசிக் ப்ராபபிலிட்டி. இது வந்து யாருக்காகனா, பேசிக் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10th படித்தது தான் அது. அப்புறம் இந்த எக்ஸாம்பிளில் 6 சம் பார்த்துரு, அண்ட் எக்ஸசைஸில் 12.3 2 சம், தட்ஸ் இட். இது முடிக்க எத்தனை நேரம் நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப சப்பை. இதை வந்து படிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டைம் பார்த்தா போதும், அந்த மாதிரி எழுதிடலாம். ஒரு சில சம் மட்டும் தான் போட்டு பார்க்கணும். அப்போது 2 மார்க் 3 மார்க் 4வது 3வது எழுதணும்னு நினைக்கிறேன். அந்த மஞ்சள் கலருக்கு இதெல்லாம் படிச்சிரு. மஞ்சள் கலர் இல்லாமல் அந்த ஒயிட் கலரும் மஞ்சள் கலரும் சேர்த்து இந்த போர்டில் இருக்க எல்லாமே படித்தாதான் உன்னால் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுத முடியும், 6 எழுத முடியும். நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், 5 2 மார்க் 5 3 மார்க் எழுத முடியும். 1 மார்க்கு எப்படியாவது ஒரு 15க்கு மேலே கரெக்டாகிரு, புக் பேக் படித்து. 5 மார்க்கு நான் சொன்னது 6 வந்துடும், நீ கணக்கு போடு, 70 மார்க் கரெக்டாக வரும். ஸோ கட்டாயமாக 70 மார்க் எடுக்க முடியும், உன்னால் முடியும், சரியா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்பவும் சொல்கிறேன், பாஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலரில் மார்க் பண்ண 5 மார்க் மட்டும் நல்லா பார்த்துட்டு போ, அண்ட் 1 மார்க் பார்த்துட்டு போதும். எக்ஸ்ட்ராவாக வேணும்னா 2 மார்க் 3 மார்க் பாரு, நான் சொன்ன சாப்டரில் எல்லோ கலர், சரியா? இந்த போர்டுக்கு எல்லாமே நீ இப்போ இந்த நான் சொன்ன வீடியோவில் படிச்சின்னா 70 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதான்? இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிடணும், சரியா? தேங்க்யூ.